கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் இந்தியாவே உலுக்கி இருக்கு. கரூர்ல சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு விஜய் கிளம்பும் பொழுது, அதன் பிறகாக நடந்த கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 38ல இருந்து 40 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வருது. சரியாக அந்த எண்ணிக்கையில கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. 38ன்றாங்க. சிலர் வந்து 40, சில ஊடகங்கள்ல 40 அப்படின்றாங்க. இன்னும் முழுமையான விவரங்கள் அரசு கிட்ட இருந்து வரல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கவலைக்கிடமாவும் இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. பலி எண்ணிக்கை உயராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. அதுல வந்து 6 குழந்தைகள், பெண்கள் நிறைய பேரு, சிறுவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற அந்த செய்தி பெரிய துக்கத்தை வந்து பலருக்கும் தந்திருக்கு. பிரதமர் மோடியிலிருந்து நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த சம்பவத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் ரஜினிகாந்த் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த துயரமான சம்பவத்துக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்களும் இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் விஜய் மீதும் பலர் அரசின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு யார் தான் பொறுப்பேற்கிறது அப்படின்ற ஒரு புள்ளி, யார் இதுக்கு பொறுப்பேற்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இரவோடு இரவாக கிளம்பி கரூருக்கு போயிட்டு அந்த மக்களை சந்திக்க போறாரு. கரூருக்கு போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மக்களை வந்து, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை, உயிரிழந்த அந்த குடும்பத்தாரை வந்து சந்திக்க போறாரு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்த கரூர்ல இருந்த திரு விஜய் அவர்கள் இரவோடு இரவாக கிளம்பி சென்னை வந்திருக்காரு அப்படின்றது பெரிய அதிர்ச்சி அளிக்குது. அவர் தான் போய் நின்றுருக்கணும், அவர் தான் பார்த்துருக்கணும், அவர் தான் அந்த மக்களுடைய துயரத்துல பங்கெடுத்திருக்கணும். ஆனா அவர் இரவோடு இரவாக கிளம்பி சென்னை வந்திருக்காரு அப்படின்றது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. சீமான் அவர்கள் இங்கிருந்து இரவோடு இரவாக கிளம்பி கரூர் போறாரு அப்படின்ற செய்தி. ஸோ ஆறுதல் தெரிவிக்க தலைவர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வேற கதை. இன்னொரு பக்கம் வந்து இது யார் பொறுப்பேற்கிறது அப்படின்ற ஒரு ஆழமான கேள்வி. இதுக்கு யார் பொறுப்பேற்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விஜய் அந்த சம்பவம் முதல்ல பார்த்துருவோம். விஜய் தரப்பு அந்த சம்பவம் நடந்தது, பரப்புரை, அதெல்லாம் வந்து முதல்ல பார்த்துருவோம். கரூர்ல 12 மணிக்கு இந்த கூட்டமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட தாவேக்கா அனுமதியானது கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கூட்டம் அந்த பரப்புரை வாகனத்துல நின்று பரப்புரை செய்த விஜய் அவர்கள் அங்க எப்போ பரப்புரை செய்யறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மணிக்கு பரப்புரை செய்யறாரு. அவங்க அனுமதி கேட்ட டைம் வந்து 12 மணிக்கு நாங்க வந்துருவோம், பரப்புரையை செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்த டைம்ன்றது ஏறத்தாழ 7 மணிக்கு வந்து பரப்புரை செய்திருக்காங்க. இந்த டைம்ல, இந்த வெயில் டைம்ல வந்து காலையில இருந்து அந்த கூட்டம் அங்க நின்று அந்த உடல்ல இருந்த தண்ணிலாம் வத்தி ஒரு கட்டத்துக்கு மேல நாக்கு வறண்டு பல பேர் இறந்திருக்காங்க. கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறி மிதிப்பட்டு இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு. முதல்ல நம்ம குற்றம் சாட்ட வேண்டியது, முதல்ல நம்ம வந்து சொல்ல வேண்டியது விஜய் அவர்களை தான். ஏன் அப்படின்னா 12 மணி அல்லது நீங்க 12 மணின்னு சொல்றது 2 மணி கூட நீங்க வாங்க, 3 மணி கூட வாங்க. ஆனா 7 மணிக்கு வரீங்க அப்படின்றது ஒரு பொறுப்புடைய தலைவன் செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது. நீங்க 7 மணிக்கு தான் வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, நீங்க அதை கடந்துதான் வரணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்துமே இவ்வளவு மணி நேரம் அந்த மக்களை வந்து வெயிட் பண்ண வைத்து இப்போ அந்த துயரமான சம்பவமானது நடந்திருக்கு. நீங்க கொஞ்சம் லாஜிக்கலாவும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையிலையும் சிந்திச்சிருக்கலாம். ஆனா விஜய் கிட்ட இருந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியல அப்படின்றது பெரிய வருத்தமாக இருக்கு. இதெல்லாம் முதல்ல பொறுப்பேற்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவரை பார்க்க வந்துதான் 40 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இதுவரை இறந்து போயிருக்காங்க. 6 குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, சிறுவர்கள் உட்பட 40 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க அப்படின்றது வந்து அவரை பார்க்க வந்த மக்கள் தான். அதனால விஜய் அவர்கள் தான் இதற்கு முதல் பொறுப்பேற்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. 2வது வந்து காவல்துறை, தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் முதல்ல திருச்சியில கூட்டம் போட்டாரு. அங்க எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து அரியலூர், அடுத்தது வந்து திருவாரூர், நாகப்பட்டினம், இப்படியும் தொடர்ச்சியாக அவரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பரப்புரை செய்துட்டு இருக்காரு. அப்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் எவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றது காவல்துறைக்கு நன்றாக தெரியும்.
உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளவு கூட்டம் கூட போகுது என்னன்றது. கரூர்னா கரூர் நகர்ப்பகுதியில மட்டும்தான் வரமாட்டாங்க. கரூர்ல ஒட்டியிருக்கக்கூடிய கிராம பகுதி, அதை ஒட்டியிருக்கக்கூடிய அடுத்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலும் இருந்து கண்டிப்பாக பெரிய இளைஞர் பட்டாளம் கூடும் அப்படின்றது கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்திருந்தும் ஒரு குறுகிய சந்துல அவங்க அனுமதி கேட்டா கூட காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க தான் அனுமதி கேட்டாங்க, இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அந்த அனுமதி கேட்ட அந்த படிவம்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த லெட்டர் பேட்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. காவல்துறைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண கூட்டம்னா ஓகே ரைட், ஆனா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு இளைஞர் பட்டாளம் அங்க கூட போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அவங்க கேட்டாங்க அப்படின்னு ஒரு சாக்கு நீங்க காட்டுறது ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது. அவங்க கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல வேண்டாங்க, நீங்க பைபாஸ் பக்கம் எதனா போட்டுக்குங்க, ஒரு காலியான இடம் எங்க இருக்கோ அங்க நீங்க போட்டுங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு வந்து காவல்துறை அந்த இடத்துல அனுமதியை மறுத்திருக்கணும். காவல்துறை இன்னும் பொறுப்போடு வந்து நடந்து கொண்டிருக்கணும். இல்ல அவரு வர்றதுக்கு லேட் ஆகுது, பெரிய கூட்டமானது இங்க கூடுது அப்படின்னும் பொழுது அந்த கூட்டத்தை முதல்ல கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை நீங்க ஈடுபட்டிருக்கணும். விஜய் வந்தா இன்னும் இது ஃபோர்ஸ்ஃபுல்லா மாறும், இன்னும் நெருக்கடியானது அதிகரிக்கும், பெரிய அசம்பாவித சம்பவமானது ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத முதல்ல காவல்துறை கணித்திருக்கணும். காவல்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படின்றதும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. காவல்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படின்றது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டர்கள். முதல்ல தலைவர் கட்டுப்பாடா இல்லை அப்படின்றது வேற, அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இல்லை அப்படின்றது வேற. அது முதல்ல பேசிட்டோம். ரெண்டாவது காவல்துறை, மூணாவது அந்த தொண்டர்கள். முதல்ல தொண்டர்கள் அப்படின்றது வேற, ரசிகர்கள் அப்படின்றது வேற அரசியல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்க ரசிகர்கள் கிடையாது, நீங்க இன்னைக்கு தொண்டர்கள் அப்படின்ற ஒரு புரிதலோடு ஒவ்வொரு தாவேகா கூட்டத்தையும் இந்த டிவிகே உடைய மெம்பர்ஸ் அணுகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாற ஒரு அந்த பொலிட்டிக்கல் அப்ரோச்சே இவங்க கிட்ட கிடையாதுங்க. பெரும்பாலும் 99% வந்து டிவிகே தொண்டர்கள் கிட்ட ஒரு பொலிட்டிக்கலான அப்ரோச்சே வந்து கிடையாது. இன்னமும் அவங்க ரசிக மனப்பான்மையோடு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தொண்டர்களுடைய ஒரு பொறுப்பற்ற செயல், ஒரு நாகரிகமற்ற செயல், அந்த செயலால இன்னைக்கு 40 பேர் இறந்து போயிருக்காங்க. குழந்தைங்களை தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய ஒரு அறிவிப்பானது வெளியாகுது. தாவேகா கட்சி சார்பாக முதல்ல அறிவிப்பானது வெளியாகுது, இந்த மாதிரி குழந்தைகளை வயசானவங்கலாம் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தவிர்த்துடுங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல சொல்றாங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, பொறுப்புன்ற கொஞ்சம் கூட சென்ஸ் வேணாமா, ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தை அந்த நெரிசல்ல தாங்குமா அப்படின்ற கொஞ்சமாச்சு அறிவு இருக்கிறவன் அதை பண்ண மாட்டான். கூட்டு வந்து இன்னைக்கு அந்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு இப்படி கிடக்கு. தாவேகா தொண்டர்கள் முதல்ல அரசியல் வயப்படணும். முதல்ல இப்ப பாடம் எடுக்கிற டைமே கிடையாது. பாடம் எடுத்தாலும் ஏறக்கூடிய மைண்ட் இன்னைக்கு அவங்களுக்கு கிடையாது. முதல்ல ரசிக மனப்பான்மையிலேருந்து என்னைக்கு வெளியே வராங்களோ அன்னைக்குதான் அவங்களுக்கு இந்த அரசியல் பற்றியான புரிதல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்க அரசியல்லாம் பேசுங்க, அப்புறம் வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. முதல்ல வந்து இந்த ரசிகர் கிடையாது, நம்ம இன்னைக்கு தொண்டர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியல் பேசுங்க, புரட்சி பேசுங்க, அப்புறம் போர் செய்யுங்க, எல்லாம் நீங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க. முதல்ல நம்ம தொண்டர்கள், நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நம்ம வந்து கட்டுப்பாடோடு ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்ற குறைந்தபட்ச புரிதலோடு ஒரு விஷயத்த வந்து அணுகுங்க. அந்த அப்ரோச்சே இன்னைக்கு டிவிகே தொண்டர்கள் கிட்ட கிடையாது. அதனால மூணாவது காரணமா நான் சொல்றது டிவிகே உடைய தொண்டர்களை தான். இப்போ நம்ம யாரை குற்றம் சொல்லியும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அடுத்த தடவையாவது இது நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 40 உயிர் வந்து போயிடுச்சு. இனிமே அது என்ன பண்ணாலும் வரப்போறது இல்லை. ஆனால் பெரிய அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய அவர் தந்தையா இல்லை உறவினரான்னு தெரியல, ஒரு 1 வயசு 2 வயசு குழந்தை நினைக்கிறேன், அது கையில தூக்கிட்டு அப்படியே வராரு, கதறிக்கிட்டு வராரு. இறந்து போச்சு அந்த குழந்தை. அப்படியே அப்படியே கீழே விடுறாரு தூக்கிட்டு வந்து. விஜய் அவர்கள் ஒரு பொறுப்பு இல்லாம அங்கிருந்து இரவோடு ரூபா கிளம்பி சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. ரொம்ப சின்ன அறிக்கை, ஒரு 4 வரி அறிக்கை வந்து ஒரு ரைட் அப் எழுதுறாரு எக்ஸ் தளத்துல. அந்த மக்களோடு போய் நின்று, என்னங்க மன்னிச்சிருங்க, தெரியாம ஏதாவது ஒண்ணு கூட நின்று இருக்கலாம்ல, நான் நிக்கிறேன் இருங்க, எதுவுமே இல்லாம அங்க இருந்து வந்து இரவோடு இரவாக கிளம்பி நீங்க சென்னைக்கு வரீங்க. சென்னைக்கு வந்து என்ன உங்களுக்கு வேலை?
என்ன அப்படி இன்னைக்கு கைட்ட போறீங்க நீங்க? இல்ல எனக்கு புரியல. என்ன சென்னையில என்ன உங்களுக்கு வேலை? உங்கள பார்க்க வந்தா 40 பேர் செத்து கிடக்குறான். அவன போய் பார்க்க உங்களுக்கு துப்பு இல்ல. சென்னையில என்ன வேலை உங்களுக்கு? நீங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்ட வழிநடத்த போறீங்களா? நீங்க தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்ட முன்னேற்ற போறீங்களா? நீங்க தான் நாளைக்கு தமிழ்நாடு விழுந்து கிடந்தா அத தூக்கி நிறுத்த போறீங்களா? நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? நீங்க எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு? உங்க கட்சி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு அறச்சீற்றம் தான் நமக்கு ஏற்படுது. அங்க 40 பேர் உங்கள பார்க்க வந்தவன் செத்து கிடக்குறான். இரவோடரவா கிளம்பி சென்னைக்கு வராரு. சீமான் வந்து தருமபுரியில மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அவரு கிளம்பி இரவோடு இரவாக கரூர் போறாரு. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இரவோடு இரவாக கிளம்பி கரூர் போறாங்க. அதுக்கப்புறம் 4 அமைச்சர்கள் வந்து கரூர் போறாங்க. அதுக்குள்ள அரசியல் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க போறாங்க அப்படின்றது வந்து அரசியலுக்கோ என்னமோ போய் ஆகணும் அப்படின்றது வந்து கட்டாயம். நீங்க போய் தான் ஆகணும். கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம அவங்க நீங்களே இப்படி இருக்கும்பொழுதும் கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. இந்த முதல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இப்போ நம்ம ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. அடுத்தடுத்து தாவேகாவுடைய கூட்டத்துக்குலாம் அனுமதி கொடுப்பாங்களா காவல்துறை அப்படின்றது தெரியல. என்ன பொறுத்த அளவுக்கு காவல்துறை சிட்டிக்குள்ள டிவிகேவுக்கு அனுமதியே குடுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. நீதிமன்றம் சொன்ன மாரி நீதிமன்றம் நெறைய குட்டுலாம் போட்டாங்க. ஆனாலுமே குடுத்திருக்க கூடாது. சிட்டிக்குள்ள வந்து இவ்ளோ பெரிய கூட்டம் கூட அனுமதி குடுத்திருக்க கூடாது. இது வந்து உயிரிழந்தாங்க. 40 பேர் உயிரிழந்ததுனால இது பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. திருச்சியில போட்ட கூட்டம், அரியலூர்ல போட்ட கூட்டம், திருவாரூர்ல, நாகப்பட்டினத்துல, நா நாமக்கல்ல இங்கெல்லாம் போடும்பொழுது எவ்வளவு பேர் தெரியுமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான்? அங்க கடை நடத்திட்டு இருக்கவன், அந்த வழியா போறவன், ஸ்கூலுக்கு அங்க இங்கன்னு டிராபிக் சந்திச்சவன், எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா ஆளாயிருப்பான்? ம். இவங்களெல்லாம் கூட்டு போய் எங்கேயாவது ஓரமா பைபாஸ்ல தள்ளி விட்டு, நீங்க நடத்துனா நடத்து, நடத்தாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அப்படியான ஒரு அப்ரோச் தான் வந்து கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ சிட்டில போடு அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒவ்வொரு இடத்துலயும் அனுமதி கொடுத்திருக்கு. அதுவும் கரூர்ல நடந்ததுலாம் ஒரு கோரமான ஏற்றுக்கொள்ளவே முடியாத சம்பவம். இதற்கு வந்து பெரிய காரணம் வந்து நான் காவல்துறை தான் குற்றம் சாட்டுவேன். ஒரு சின்ன நெருக்கடியான ஒரு இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. கொஞ்சம் கூட காவல்துறைக்கு ஒரு பொறுப்புணர்வோ முன்னெச்சரிக்கையான ஒரு உணர்வோ ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல போய் அவங்களுக்கு குடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு பிரஸ்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு, எங்கேயுமே போ முடியலங்க. நான் வந்து அது ஃபுல்லாவே வந்து ஒரு அடப்பான ஒரு சந்து. நாங்க போனோம் அப்படின்னா, ரொம்ப தள்ளி தான் வெளிய போயிட்டு ஒரு எக்ஸிட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேற எங்கேயுமே வந்து எக்ஸிட் கிடையாது. எங்க நாங்க போறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல தாவேகா கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி குடுத்திருக்காங்க. அப்ப காவல்துறையினுடைய சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. காவல்துறைனா அப்ப என்னதான் காவல்துறையினுடைய இந்த சென்சிபிளான மைண்டு எனக்கு புரியல. காவல்துறையினுடைய அப்ரோச்சே ரொம்ப தவறாக இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவே உலுக்கி இருக்கு. ஒரு பெரும் துயரமான ஒரு சம்பவம். அந்த குடும்பங்களுக்கு பெரிய ஆழ்ந்த இரங்கல்கள். தாவேகா அந்த குடும்பங்களோடு நிக்கணும். அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவிகள், மற்ற உதவிகளை வந்து தாவேகா செய்து கொடுக்கணும். விஜய் அவர்கள் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் போடும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட்டங்களை நடத்தணும். அடுத்தடுத்து டிவிகேவுக்கு இப்படியான கூட்டங்கள் நடத்த அனுமதி தரக்கூடாது. அனுமதி தர்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அவுட்டர்ல இடம் இருக்கக்கூடிய பெரிய விசாலமான இடம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கு அனுமதியானது காவல்துறை தரணும். இனிமே நிறைய கடுபிடிகள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இனிமே இப்படியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது.